அப்பா மாப்பிள மாமா, நடந்தது என்னன்னா? மாப்பிள நடந்து முடிஞ்சத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நானும் உங்க பையனை சந்தேகப்படுறதா அர்த்தமாயிடும். அவன் சந்தர்ப்பத்தை தேடி அலையும் போது கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்காம நீ என்னைக்கு என்ன விரும்புறியோ அன்னைக்கு தான் நான் உங்க இடத்துல தாலி கட்டுவேன்னு என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போனீங்களே, அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எந்த ஜென்மத்திலையும் உங்க மேல சந்தேகப்படுறது இல்லைன்னு. ஆனா என் பொண்ணு அவ விதி மாப்பிள, விதி மாப்பிள. இந்த பிஞ்சு மனசு அங்க கடந்து வெதிம்பிடக் கூடாதுன்னு தான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். வேண்டாம் மாமா, மகனை பிரிஞ்சு ஒரு தாய் படுற வேதனை ரொம்ப கொடுமையானது. நான் தாங்கிக்குவேன். ஜானகி, தயவு செய்து திருப்பி கூட்டிட்டு போயிருங்க. பாத்தீங்களா மாப்பிள, மாப்பிள தப்பா நினைக்காதீங்க. இவனை பார்க்கணும், இவனோட இருக்கணும்னு நினைப்பு வந்துச்சுன்னா உங்களோட சேர்ந்து வாழாங்கிற முடிவுக்கு ஜானகி வரலாம் இல்லையா? திருப்பி இங்கே இருக்கட்டும் மாப்பிள. வேண்டாம் மாமா. மாப்பிள நான் சொல்றது கேளுங்க, திருப்பி இங்கே இருக்கட்டும். வேண்டாம், திருப்பி இங்கே இருக்கட்டும். ரம்யாவோட கொலை வழக்குல நமக்கு கிடைச்ச முக்கியமான ஆதாரம் இந்த பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டுக்கு சொந்தக்காரன் பிரபல பாக்ஸர் ராஜ்குமார் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மிஸ்டர் அருண், வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ்? சார், கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி ராஜ்குமார் ரம்யா வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க 2 பேருக்கு ஏதோ சண்டை நடந்திருக்கு. அதுக்கு நெய்பர்ஸ் எல்லாம் சாட்சி. மேலும் ரம்யாவோட உடம்புல காணப்பட்ட சில காயங்களுக்கு ஒரு பாக்ஸர் தான் காரணம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு சார். சோ ராஜ்குமார் தான் கொலைகாரன்னு நான் உறுதியா நம்புறேன். மிஸ்டர் ராஜ்குமாரை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லை இன்ஸ்பெக்டர். ரம்யாவை கொலை செஞ்ச குற்றவாளி நான் தான். குற்றவாளியை விட்டுட்டு நிரபராதியை அரெஸ்ட் பண்றதுதான். மிஸ்டர் பாக்ஸர் ஆண்டனி, ரம்யாவை கொலை செஞ்சது நான் தான். நீங்க என்ன கைது செய்யலாம். உங்க இஷ்டத்துக்கு நாங்க கைது பண்ண முடியாது மிஸ்டர் ஆண்டனி. ஆமா, ரம்யாவை எதுக்காக நீங்க கொலை செய்யணும்? இன்ஸ்பெக்டர், ஜானகிக்கு ராஜ்குமாருக்கு இடையில புயலா வந்த ரம்யாவை நான் பல தடவை கண்டிச்சேன். அவ கேட்கல. தனக்கும் ராஜ்குமாருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஜானகி கிட்ட பொய் சொன்னான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனா ரம்யாவை சந்திச்சேன். ஜானகி வாழ்க்கையோட விளையாடாதேன்னு எச்சரிச்சேன். அவ மறுத்தா. ரம்யா சாவுதான் பிரச்சனையை தீக்குங்கிற முடிவுக்கு வந்தேன். அவளை மூர்க்கத்தனமா தாக்க ஆரம்பிச்சேன். அவ செத்துட்டா. ரம்யாவை கொலை செஞ்சதா நீங்க சொல்றீங்க. பட் ராஜ்குமாருக்கு சொந்தமான இந்த பிரேஸ்லெட் கொலை நடந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இந்த பிரேஸ்லெட் என்னோடது. அதுக்கு ஆதாரம் இந்த பில். அரஸ்ட் ஹிம். குமார், மாஸ்டர், நான் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க ஏன் மாஸ்டர்? சொல்லுங்க. நிரபராதியான உன்னை காப்பாத்தணுங்கிற ஆசைதான் குமார். ஒரு நிரபராதியை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னொரு நிரபராதி குற்றத்தை ஏத்துக்கிறது தப்பு மாஸ்டர். உங்களால உண்மையான குற்றவாளி தப்பிச்சுட்டானே. இல்ல குமார், கொலைக்கான ஆதாரங்களை சேர்க்கிற திறமையும் சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்கு. சோ நீ தப்பிக்க நான் குற்றத்தை ஏத்துக்கிட்டேன். மாஸ்டர், குமார், இந்த கொலையை யார் செஞ்சிருப்பான்னு நான் சிந்திச்சேன். துரப்பாண்டியை சந்திக்க போனேன். விடுங்கடா. 40 ஆண்டு கால நண்பா அவன். வா ஆண்டனி, எங்க உன் ட்ரம் கார்டு ராஜ்குமார் கூட வரல? பாவி குமார், உனக்கு என்னடா துரோகம் செஞ்சான்? அது என் தொழில் தர்மம். அவன் என் வார்த்தை கட்டுப்பட்டு இருந்தா அவனுக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காது. பாவம், உலகம் தெரியாத பையன். அவனுக்கு தெரியாம என்ன உணர்ந்துட்டு இருக்கு. டேய்,
ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்த பாவம் உன்னை சும்மா விடாதடா. நடந்து முடிஞ்ச எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆமா, நான் தான் காரணம். என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன் நீ ஒருத்தன் தான் ஆண்டனி. உனக்கு தெரியும், நான் எங்கேயுமே அலையாம எல்லாத்தையும் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஆளு நானு. ராஜ்குமாரை மட்டும் நான் நேர்ல போய் பார்த்தேன். எனக்கு கட்டுப்படாத அவனை எப்படி அப்செட் பண்றதுன்னு யோசிச்சேன். நாகராஜ் அப்பதான் இவனை தந்துச்சேன். என்ன அவமானப்படுத்தின ராஜ்குமார பழி வாங்கணும்னு துடிச்சேன். அவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதான் அவனை மடக்க முடியும்னு சொன்னேன். அதை சாதிச்சாரு எங்க சார். புருஷன் மேல அன்பம், அதே நேரத்துல ஜானகி பொசிசிவ் நேச்சர் உள்ளவங்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுடைய பழைய சிநேகிதி ரம்யாவை ஜானகிக்கு சந்தேகம் வர்ற மாதிரி குமாரோட பழக விட்டேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி குமார் ரம்யா வீட்டுக்கு போயிட்டு ஜிம்முக்கு போனான். ரம்யா, என்ன பாஸ் இந்த நேரத்துல? வேற என்னம்மா, உன்னை பாராட்டத்தான் வந்தேன். நான் சொன்ன மாதிரியே ராஜ்குமார் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன் இல்லையா ரம்யா? எங்க திட்டத்துல பாதிதான் உனக்கு தெரியும், மீதி உனக்கு தெரிய வேணாமா? ரம்யா, இந்த பிரேஸ்லெட்ட எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ராஜ்குமார் பிரேஸ்லெட் உங்க கையில எப்படி? ஆளையே தேடுறீங்களா? ஆரம்பமே இனிமே தான். கொல்ல போறது அவன இல்ல ஒண்ணு. பதட்டப்படாத பாப்பா. ராஜ்குமார் உங்ககிட்ட தகராறு பண்ணதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? ஒன்ன கொலை பண்ணிட்டு இந்த பிரேஸ்லெட்டை இங்க போட போறோம். போலீஸ் வரும், ராஜ்குமார் அரெஸ்ட் பண்ணும் இல்லையா? உங்ககிட்ட விசுவாசமா நடந்துட்டேனே, உங்க பேச்ச கேட்டு ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்தேனே, போவீங்களா? போலீஸ்க்கு கிடைச்ச பிரேஸ்லெட் ராஜ்குமாருக்கு சொந்தமானதுன்னு நான் உண்மையை சொல்லிட்டேன். பாவம், அந்த புள்ள போய் ஜெயில ரொம்ப கஷ்டப்படும். போட்டியில ஆளுதான் ஜெயிப்பான். ஆண்டனி உனக்கு ஆயுசு கட்டியா இருந்தா இன்னொருத்தனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பாக்ஸராக்கி போட்டிக்கு அனுப்புவீங்க. அட முடிஞ்சா ஜெயிச்சுட்டு போட்டுமையா? நம்ம ரெண்டு பேரும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன உயிரோட விடக்கூடாது மாஸ்டர். ஆத்திரப்படாதே குமார். அவனை கொன்னுட்டா உன் லைஃப்ல ஏற்பட்ட சிக்கல் தீந்துடுமா? துரப்பாண்டி கொலையாளிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா சாட்சிகளோட ஒப்படைச்சாதான் போலீஸ் நம்பும், ஜானகியும் நம்புவா. பாக்ஸிங் போட்டிக்கு அவங்க போறாங்க. அதுல கிளம்புங்க, நானும் போறேன். அங்க நாகராஜையும் அந்த பாக்ஸரையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்மையான கொலைகாரன் துரப்பாண்டியை நிரூபிக்கிறேன். மாஸ்டர், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி காட்டுறேன். திருப்ப தாங்கிட்டு இருந்து பிரிச்சுட்டாருங்கிறதுக்காக ஜானகி அவன் அப்பா மேல கூச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அவளை ஸ்கூல்ல சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கல. பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் உங்களை இங்கே சந்திக்க வச்சிருக்கான். உங்க சம்சாரம் ஜானகி கூட ஹெட்மாஸ்டர் அம்மா வீட்டுல தங்கி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. பிலிப் ஸ்கூலுக்கு போகட்டும். அங்கேயாவது அவன் அம்மா பார்த்தா அவனுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? கிளாஸ் ரூம்ல சண்டை போடுறது தப்பு. உங்க இடத்துல போய் உட்காருங்க. என் பேரு திலீப். இன்னையில இருந்து நானும் உங்க கிளாஸ்ல ஸ்டூடெண்ட். எங்க அப்பா பேரு ராஜ்குமார். அவரு பெரிய பாக்ஸர். சரி, உங்க அம்மா? குட் மார்னிங் மிஸ். ஆவண்டா, உங்க அம்மா செத்துட்டாங்களாம்.
யாரு அது? ராஜ்குமார். என்கிட்ட மோதிரம்லாம் நடுத்தூர்ல நிக்கணுங்கிறது விதியா? உன்னோட விதியை தீர்மானிக்குதா நான் வந்திருக்கேன். பயப்படாத தரமாண்டி. உன்னை அடிச்சா எனக்கு தான் அசிங்கம். உன் திட்டம் திசை மாற போகுது. அது வரைக்கும் சந்தோஷமா இரு. திலீப், ஏன்பா இப்பதான் உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சா? ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அவங்க நம்ம வீட்ல இல்ல, அவங்கள அம்மா, அவங்க டீச்சர் தான் கூப்பிடுவேன். திலீப், அம்மாவை நீ அம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் உங்களோட நான் பேச மாட்டேன். அப்பா, நிஜமாவே என் கூட பேச மாட்டீங்களா அப்பா? அப்பா சாரிப்பா. இனிமே அம்மாவை அம்மானே கூப்பிடுறேன்ப்பா. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, இந்த ஓனாமுஞ்சி நாகராஜன் பழைய பள்ளிவாசல் பக்கத்துல டேய் கதை முடிக்க பலான இடத்துல பதுங்கி இருக்கான். இப்ப போனோம், கோழி அமுத்திடலாம். சரி வாங்க. இந்த ட்ரெஸ்ல இல்ல, வேற மாதிரி போவோம்.